ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 20வது தசகம் தேவகி புத்திரவதம். போன இதுல பூமியா துக்கம் பார்த்தோம். அதாவது பூமாதேவி வந்து துஷ்டர்கள் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டா, என்னால இந்த பாரத்தை தாங்க முடியலன்னு போய் எல்லாருமா போய் சேர்ந்து லாஸ்டா விஷ்ணுட்ட போய் முறையிட்டா. அப்போ விஷ்ணு சொன்னார், யாரா இருந்தாலும் கர்மத்தை அனுபவித்துதான் ஆகணும்னு தன்னுடைய இதையே எக்ஸாம்பிளா சொன்னார். நான் என்னால நிம்மதியா வைகுண்டத்துல இருக்க முடிஞ்சுதா, நானே இத்தனை அவதாரம் எடுத்து இத்தனை இது துக்கத்தை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த துக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் மாயா தீதாவாக இருப்பவள் அந்த தேவி மட்டும்தான். அதனால அவளை துதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து துதி பாடி அந்த அம்பாள் வந்து சொல்றா, கவலைப்படாதீங்கோ. இது மாதிரி அந்த மகாவிஷ்ணுவே வந்து யதுகுலத்துல வந்து பிறந்து இந்த பூமி பாரம் குறையறதுக்கு காரணகர்த்தாவா இருப்பா. சோ தேவர்கள்ட்ட சொல்றா, நீங்கள் எல்லாமும் வந்து இதுக்கு ஒத்துழைக்கணும், நீங்களும் அந்த யாதவ குலத்துல பிறந்து இதுக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா. சாரதாமாவி மியூட்ட போடு. ஓகேவா? இது போன இதுல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு தேவகி புத்திரவதம். சோ இப்ப வந்து நம்ம பார்த்தது வந்து ஃபுல்லா தேவலோகத்துல இந்த மாதிரி நடந்ததுன்னு பார்த்தோம். சோ இப்போ நம்ம கம்மிங் டு பூமி. பூமியில என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். சோ பார்க்கடல்ல இருந்து அந்த தேவர்கள் பிரம்மா எல்லாம் வந்து அங்க அப்பாடா இனிமே நம்மளுக்கு எந்த கவலையும் இல்ல, கிருஷ்ணர் தான் பிறக்க போறாரே, நம்ம கவலையெல்லாம் கவலையெல்லாம் தீந்துடும் அப்படின்னு நிம்மதியா இருக்கா. பூமியில என்ன ஆறுது, மதுராபுரியில வந்து வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் நடக்கிறது. சோ எல்லாமே வந்து பார்த்தேன்னா அந்த தேவர்கள் அவ எல்லாமே வந்து திருப்பியும் யதுகுல வம்சத்துல பிறந்தான் இது பண்ணோம். அது நிறைய அவ எப்படி அந்த யாரு யாரோட பிள்ளையா பிறந்தா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம நேரா இந்த பார்ட்டை மட்டும் பார்ப்போம். வசுதேவர் தேவகி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது. தேவகியுடைய சகோதரன் யாருன்னு தெரியும், கம்சன். சோ கம்சன் வந்து என்ன பண்றான், தேவகிய கணவனாத்துல கொண்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தேர்ல ஏத்திண்டு போறான். தேர தானே ஓட்டிண்டு போறான். அவ்வளவு பாசமான ஒரு அண்ணனாதான் இருந்தான் அவன். போற வழியில ஒரு அசரீரி கேட்டுதான் திடீர்னு வானத்திலேருந்து, யாருடா பேசுறா, எங்கேருந்து பேசுறா, எதுவுமே புரியல கம்சனுக்கு. ஆனா அந்த அசரீரி என்ன சொல்லித்துன்னா, தேவகியுடைய 8வது புத்திரன் உன்னை கொல்வான் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி சொல்லித்தான் வாக்கு. அத கேட்ட உடனே கம்சனுக்கு ரொம்ப பயம் வந்துருது. தன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்ததுன்னா தங்கையாவது இதுவாவது. சோ தங்கை இருந்தா தானே நம்மளுக்கு அவளுக்கு புத்திரன் பிறப்பான், எனக்கு இந்த ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தங்கையையே கொன்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், வாழ ஒருவரா தங்கைய கொல்றதுக்கு வசுதேவர் தடுத்து பார்க்கிறார். வசுதேவரோட நண்பர்கள்லாம் தடுத்து பார்க்கிறா, இது பாவச் செயல் பண்ணாத அப்படின்னு. அவன் எதையுமே காதுல வாங்கல. பார்த்தா கம்சனுக்கும் அவளுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ யார் பேச்சையும் காதுலயே வாங்காம கம்சன் பாட்டுக்கு சண்டை போட்டு அவளை கொல்ல முயற்சி பண்ணும்போது வசுதேவர் என்ன பண்ற, உரத்த குரல்ல எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்ற, தேவகிக்கு பிறக்கிற எல்லா குழந்தையிலயும் ஓன்ட்டையே நான் தந்துடுறேன், இது சத்தியம். நான் வாக்கு தவறினேன்னா என் முன்னோர்கள்லாம் நரகத்துக்கு தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தியம் பண்ணி கொடுக்கிறார் கம்சன்ட்ட, என் மனைவிய விட்டுடு, பிறக்கிற அத்தனை குழந்தையும் உன்கிட்டயே ஒப்படைச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. வசுதேவர் வந்து சத்தியத்தை காப்பாத்துவார்ங்கிறது கம்சனுக்கு தெரியும், வார்த்தைய மீற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கம்சன் உடனே கோவத்தை விட்டு சாந்தமா ஆனா, தேவகிய கொல்லாம விட்டுட்டான். யாதவாஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தேவகி என்ன பண்ற, தேவகியும் வசுதேவரும் அவளோட இருப்பிடத்துக்கு போய் சேர்ந்த குடும்ப வாழ்க்கையை துவங்கினர். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு தேவகி கர்ப்பவதியாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுக்கிறார். முதல் குழந்தை பிறக்கிறது. வசுதேவர் என்ன பண்ற,
உடனே என்ன பண்ற, வாக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? சோ குழந்தைய வந்து கம்சன்ட்ட கொண்டு வந்து தரார். சோ கம்சனுக்கும் வந்து வசுதேவர் எப்பேர்ப்பட்ட சத்தியவானா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். அந்த குழந்தைய கொடுத்த உடனே கம்சன் என்ன சொல்றான், 8வது குழந்தை தானே என்ன கொல்ல போறது. இந்த குழந்தை ஒண்ணும் எனக்கு எதிரி இல்ல. அதனால உன்கிட்டயே இருக்கட்டும் இந்த குழந்தை அப்படின்னு வசுதேவர்கிட்டயே அந்த குழந்தைய திருப்பியும் கொடுத்துடுறானாம். அப்போதான் அங்க யார் வரா? நாரதர் வர அந்த இடத்துல. வசுதேவர் கிட்ட குடுத்துட்டான். குழந்தைய குடுத்துட்டா வசுதேவர் போயிட்டார். அப்போ கம்சனை பார்க்கறதுக்கு நாரதர் வரார். ஏன்னா அவருக்கு தெரியும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கும் அந்த குழந்தைகள் அவளோட பூர்வ சரித்திரம் எல்லாமே நாரதருக்கு தெரியும். சோ இது எல்லாமே வந்து பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு அம்பாள் செய்யும் திருவிளையாடல் அப்படிங்கறதை நன்றாக உணர்ந்தவர் நாரதர். அதனால அவரால இந்த ஒரு நோக்கத்துக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிக்கிறார் நாரதர். நாரதர் என்ன சொல்றார் கம்சன் கிட்ட, கம்சா உனக்கு தெரியுமா நீ போன ஜென்மத்துல காலநேமி அப்படின்னு உலகம் முழுவதும் அறிந்த ஒரு அசுரனா நீ இருந்த. யுத்தத்துல நீ விஷ்ணுவால கொல்லப்பட்ட. இந்த ஜென்மத்துல நீ உக்ரசேனனுக்கு மகனாக யது வம்சத்துல பிறந்திருக்க. ஆனா உன்னை இன்னும் அந்த தேவர்களும் விஷ்ணுவும் எதிரியாத்தான் நினைக்கிறா. உன்னை கொல்றதுக்கு தான் அவ திட்டம் தீட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் தன்னுடைய கலகத்தை ஆரம்பிக்கிறார். இது இந்த ஜென்மம் இல்ல, போன ஜென்ம பகை. அப்பவே உனக்கு எதிரிதான் விஷ்ணு. இப்பவும் வந்து அவன் உன்னை கொல்ல திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கம்சன்ட்ட சொல்றார். சோ அந்த தேவர்கள் தான் இப்போ மானிட ரூபத்துல யது வம்சத்துல அவதரிச்சிருக்கா. சில பேர் வந்து மதுரால இருக்கா, சில பேர் நந்தகோபர் இருக்கிற அந்த இடத்துல இருக்கா. உனக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை. ஆனா எல்லாரும் என்ன நண்பர்கள் மாதிரி உன்கிட்ட நடிக்கிறா. ஏன் வசுதேவரும் நந்தகோபரும் கூட உன் கூட நண்பர்கள் மாதிரி நடிக்கிறா. ஆனா எல்லாருமே தேவர்களின் அவதாரம் தான் இவா எல்லாரும். ஆக்சுவல் நண்பர்கள் இல்ல. எல்லாம் உன்கிட்ட நடிக்கிறா. நீ அது தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நாரதர் கலகம் பண்றார். உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு ஒரு அசரீரி வாக்கு கேட்டதே, 8வது குழந்தை தான் உன்னை கொல்லும் அப்படின்னு சொன்னதே. அந்த 8வது குழந்தை யாருன்னு உனக்கு தெரியுமா? அது வேற யாரும் இல்ல. அந்த விஷ்ணுவே தான் 8வது குழந்தையா அவதரிக்க போறார். சோ நீ பூர்வ ஜென்மத்துல காலநேமியா இருந்த போதும் அவர்தான் உன்னை கொன்றார். அவர் உன் ஜென்ம விரோதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சத்ரு வந்து அல்பன் ஆனாலும் நீ அலட்சியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார். அல்பன்னா என்ன? சின்ன பையன், இது குழந்தை, இது என்ன பண்ண போறது என்ன அப்படின்னு யாரையுமே சாதாரணமா எடை போடாத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றார் கம்சனுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீ ஏன் முதல் குழந்தைய ஏன் கொல்லணும் அப்படின்னு கேட்டு நீ ஏன் விட்டு வச்ச? உன்னை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த விஷ்ணு வந்து பெரிய மாயாவி, எதையும் செய்யக்கூடியவன். 8 குழந்தையிலயும் வந்து ஒரு சர்க்கிளா வட்டமா நிக்க வச்சோம்னா உனக்கு தெரியுமா எது 8வது குழந்தைன்னு? நீ லெஃப்ட்ல இருந்து ரைட் பாப்பியா, ரைட்ல இருந்து லெஃப்ட் எண்ணி பாப்பியா? எது 8வது குழந்தைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் அவன் வந்து முதல் குழந்தையே இதுதான் 8வது குழந்தைன்னு கூட சொல்லி உன்னை ஏமாத்தலாம். என்ன வேணா இருக்கலாம். அதனால கம்சா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா தன்னால முடிஞ்சது எவ்வளவு முடியுமோ உசுப்பேத்தி விட்டுட்டு போயிட்டார். கம்சனுக்கு அப்படி ஒரு உக்கிரமான கோபம் வருது. என்ன பண்றான்? உடனே திருப்பியும் தேவகிட்ட போய் அந்த முதல்ல கொடுத்தார் இல்லையா குழந்தைய, முதல் குழந்தைய, அந்த குழந்தைய அவள்கிட்ட இருந்து பிடுங்கி அடிச்சு கொன்னானா அந்த குழந்தைய. தேவகி வசுதேவரையும் திருப்பியும் சிறையில வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 குழந்தைகள் பிறக்கிறது. 6 குழந்தைகளையும் அதே மாதிரி அடிச்சு கொல்றான். ஆஹ் அண்ட் மனசுக்குள்ள சரி இவா 2 பேரும் வந்து இப்போ நம்ம சிறை வச்சுட்டோம், சிறையில இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறானா கம்சன். இது வரைக்கும் தான் இந்த இதுல நம்மளுக்கு வருது. இந்த தசகம்ல கடைசி ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா,
எல்லாருமே ஒருத்தர் சரீரத்தாலையும் மனசாலையும் நல்லதையே எல்லாருக்கும் செய்யணும். அதுதான் நல்ல கதியை தரும். அதே மாதிரி செய்ய வேண்டியத செய்யாம இருந்தா அதோ கதிதான் நம்மளுக்கு. அதே மாதிரி நிஷித்த கர்மா, அதாவது செய்யக்கூடாதத செஞ்சா அதுவும் மகா பாபம். மனதாலும் உடலாலும் வாக்காலும் நாம் எந்த பாப செயல்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நானும் அதே மாதிரி என் மனதாலும் உடலாலும் வாக்காலும் நான் எந்த பாவமும் செய்யாமல் தாயே நீதான் எனக்கு உன் மீது பக்தியை கொடுக்க வேண்டும். உனக்கு பிரியமானவனாக நான் இருக்கணும். அதுக்கு நீயே என்னை உன் பக்தனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றாராம் இந்த நம்பூதிரி. இப்படி சொல்லி முடியறது தேவகி புத்திரவதம். சோ அடுத்தது நந்த சுத்தாவதாரம். சூப்பரா போகும். இனிமே ஃபுல்லா கிருஷ்ணா கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எத்தனை வாட்டி வேணா நம்ம திருப்பியும் கேட்கலாம். அப்படியே நம்ம சொல்ல சொல்ல அது கண்ணு முன்னாடி ஓடக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. சோ அடுத்தது அம்பாள் வருவா. என்ன பண்ணுவாருன்னா நம்மளுக்கு தெரியும். அது அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, ஸ்லோகம் போலாம். இப்போ சாவித்ரி பிச்சை மம்மில இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? நீனும் இன்னைக்கு கால் அவுட் பண்றியாடா கண்ணே? பண்றேனே மேம். சரி. விம்சதசகः தேவகி புத்திரவதம். சாவித்ரி பிச்சை மாமி வாங்கோ. ஷீலா கை தூக்கி இருக்கேள். டவுட்டா? சாரி மேம். ஓகே. अथोरु पुण्ये मथुरापुरे तु विभूषिते मौक्तिकमालिकाभिः श्रीदेवकी शौरि विवाहरङ्गे सर्वै श्रुतं व्योमवच स्फुटार्थम् अतोरु पुण्ये मथुरापुरे तु विभूषिते मौक्तिकमालिकाभिः श्रीदेवकी शौरि विवाहरङ्गे सर्वै श्रुतं व्योमवस स्फुटार्थम् अतोरु पुण्ये मथुरापुरे तु विभूषिते मौक्तिकमालिकाभिः श्रीदेवकी शौरि विवाहरङ्गे सर्वै श्रुतं व्योमवस स्फुटार्थम्. வெரி குட். சோ கல்யாணம் முடிச்சு ரதத்துல ஏறி போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு அசரீரி குரல் கேட்டது. எங்க இருந்து வருது, யார் சொல்றா, ஒன்னும் புரியல. நெக்ஸ்ட் சரோஜா மாமி. அவேஹி போ தேவகநந்தனாயாः अवेहि भो देवकनन्दनायाः सुतोष्टमः कंसतवान्तकस्यात् श्रुत्वेति तां हन्तुमसिं दधानः कंसो निरुद्धो वसुदेवमुख्यैः अवेहि भोग देवकनन्दनायाः सुतोष्टमः कंसतवान्तकस्यात् श्रुत्वेति तां हन्तुमसिं दधानः कंसो निरुद्धो वसुदेवमुख्यैः अवेहि भो देवकनन्दनायाः सुतोष्टमः कंसतवान्तकस्यात् श्रुत्वेति तां हन्तुमसिं दधानः कंसो निरुद्धो वसुदेवमुख्यैः. பியூட்டிஃபுல். சோ அந்த அசரீரி சொல்லிட்டு 8வது குழந்தை, தேவகியோட 8வது குழந்தை உன்னை கொல்ல போறது அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு கோபம் வருது. இவ இருந்தா தானே கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இவ தங்கையே கொல்லத்துக்கு வாழ உருவரா. அப்போ வசுதேவருடைய நண்பர்களும் அவரும் சேர்ந்து தடுக்க பாக்கறா. நெக்ஸ்ட் சாந்தினி ரவி மேம். அதாஹ சௌரி ஷுணுகம் சபுத்ரான்
அதாக வணக்கம்மா. அஸ்தா அதாக சௌரி ஸ்ருணு கம்ச புத்ரானு. சௌரியா கௌரியா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சௌரிமா சௌரி ஆ, சௌரி. திருப்பியா அதாக சௌரி ஸ்ருணு கம்ச புத்ரானு. ததாமி தேஸ்யா சபதம் கரோமி. ததாமி தேஸ்யா சபதம் கரோமி. ஏதத்வச்சோ மே व्यभिचर्यते चेत् ஏதத்வச்சோ மே யபிச்சர்யதே யபிச்சர்யதே. சேத்து சேன்னு இருக்கு இல்லையா, இன்னு இருக்கு இல்லையா, அத வந்து இத்துன்னு மாத்திக்கோங்க. ஏன்னா அங்க நம்ம பிரேக் எடுக்கிறோம். சேத்துன்னு பண்ணிட்டு மத்பூர்வஜாதா நரகே பதந்து. மத்பூர்வஜாதா நரகே பதந்து. ஆதாக சௌரி ஸ்ருணு கம்ச அதாக அதாக சௌரி சாரிமா அதாக சௌரி ஸ்ருணு கம்ச புத்ரானு ததாமி தேஸ்யா சபதம் கரோமி. ததாமி இல்ல ததாமி. ததாமி ஓகே ததாமி தேஸ்யா சபதம் இல்ல த தாமி தேஸ்யா சபதம் கரோமி. ஏதத்வச்சோ மே व्यभिचर्यते चेत् मत्पूर्वजादे नरके बदन्ति. மத்பூர்வ जाता ஆ, ஓடுறேன். ஓகே சாரி சாரி. பொறுமையா சொல்லுங்க. व्यभिचर्यते சொல்லக்கூடாது, சரியதே ச போடுங்க. சரியதே ஓகே ஒரு சரியதே வாட்டி ஓகே. சொல்லுங்க, தப்பில்லாம. அதாக சாரிமா அதாக சௌரி ஸ்ருணு கம்ச புத்ரானு ததாமி தேஸ்யா சபதம் கரோமி. ஏதத்வச்சோ மே व्यभिचर्यते चेत् मत्पूर्व जादा नरके பதந்து. நன்றி பதந்து பதந்து இல்ல பதந்து. பதந்து ஒன்னா ஓகேமா. த இல்ல த தண்ணி. பதந்து பதந்து ஆடா ஆடா. த இல்ல பதந்து. பத இந்து அடாடா. பத இல்ல பத தண்ணி. தண்ணிக்கு எப்படி சொல்லுவோம் பார்த்த சாரிமா சாரிமா நான் விக்கிறேன். பத இந்து ஓகேவா. சொல்லி சொல்லி பாத்துக்கிறேன். பதந்து குருஜி குருஜி அந்த ஏ தத்துவ சேமே வியப்பிச்சர்ய அந்த இடத்துல என்ன போடணும்? ஏதத்வச்சோ மே व्यभिचर्यते சேத் இத்து போட்டுக்கோங்க. சேன்னு இன்னு இருக்கு இல்லையா, ஆமாங்க குருஜி. அத வந்து இன்ன அடிச்சுட்டு இத்து போட்டுக்கோங்க. நன்றி குருஜி. ஓகேவா. சோ இங்கதான் வசுதேவர் வந்து சொல்றார், எனக்கு பிறக்கிற அத்தனை குழந்தைகளையும் உன்கிட்டயே கொடுத்து விடுறேன், தேவகிய விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படி நான் பண்ணலைன்னா என் குலமே வந்து நரகத்துக்கு போகும், என் முன்னோர்கள்லாம் நரகத்துக்கு போவா அப்படின்ற மாதிரி அவன் ப்ராமிஸ் பண்ண. சாந்தி திருமலை மேம். ஸ்ரத்தாய சௌரேர் வச்சனம் பிரசாந்தக. நமஸ்காரம் மேம். ஸ்ரத்தாய சௌரேர் வச்சனம் பிரசாந்தக. பிரசாந்தஸ் இஸ்ஸ வந்து விசர்க்கமா போட்டுன்றோம். தாம் தேவகீம் போஜபதிர் முமோச்ச. தாம் தேவகீம் போஜபதிர் முமோச்ச. சர்வே ச துஷ்டா யதவோ நகர்யாம். சர்வே ச துஷ்டா யதவோ நகர்யாம். இதையும் துஷ்டா சொல்லணும், துஷ்டான்னு சொல்லக்கூடாது. துஷ்டா. தௌ தம்பதி சோஷதராத்தமோதம். தௌ தம்பதி சோஷ துராந்தமோதம். சோஷதுராத்தமோதம். சோஷ துராந்தமோதம். சரி. ஸ்ரத்தாய சௌரேர் வச்சனம் பிரசாந்தக. தாம் தேவகீம் போஜபதிர் முமோச்ச. சர்வே ச துஷ்டா யதவோ நகர்யாம். தௌ தம்பதி சோஷத்துராத்தமோதம்.
श्रद्धाय सौरेर्वचनं प्रशान्तः तां देवकीं भोजपतिर्मुमोच सर्वे च तुष्टा यदवो नगर्यां तौ तम्पती चोषत्तुरातमोदम्. ஓகே சோ Thank இந்த you, மாதிரி ma'am. வசுதேவர் சொன்ன உடனே கம்சன் சாந்தமாயிட்டான், தேவகிய விட்டுட்டான். எல்லாருக்கும் சந்தோஷம். சோ இந்த துஷ்டாங்கிறது வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். சோ எல்லாரும் சந்தோஷப்பட்டா. அப்புறம் இவ வந்து அவ ஆத்துக்கு போயிட்டா. தேவகி வசுதேவா வந்து ஆத்துக்கு போயிட்டா. குடும்ப வாழ்க்கையை துவங்கு. ராஜி மாமி டவுட்டா? மேம் அந்த லாஸ்ட் லைன் வந்து சோஷ துராத்த மோதம்னு பிரிச்சுக்கணுமா? தோஷத்து ராத்த மோதம் தேங்க்யூ. சொல்லும் போது சங்கீதா தோஷதுராத்த மோதம் அப்படின்னு துராத்தன்ற மாதிரிதான் வரும் அந்த ராகத்துக்கு. ஓகே நெக்ஸ்ட். காலே சதி புத்திரமசூத தாத்தக काले सति पुत्रमसूततातः கம்சாய நிஷங்கமதாத் சுதம் ஸ்வம் कंसाय निःशङ्कमदात् सुतं स्वम् ஹந்தானமேயம் சிசுரித்யுதீர்ய हन्तानमेयं शिशुरित्युदीर्य தம் பிரத்யதாத் भोजपतिश्च तस्मै सम्प्रत्यदात् भोजपतिश्च तस्मै काले सति पुत्रमसूततातः कंसाय निःशङ्कमदात् सुतं स्वम् हन्तानमेयं शिशुरित्युदीर्य तं प्रत्यदात् भोजपतिश्च तस्मै काले सति पुत्रमसूततातः कंसाय निःशङ्कमदात् सुतं स्वम् हन्तानमेयं शिशुरित्युदीर्य तं प्रत्यदात् भोजपतिश्च तस्मै. சோ முதல் குழந்தை பிறந்த உடனே வசுதேவர் என்ன பண்ற, கம்சன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கற. அப்போ கம்சன் சொல்றான், 8வது குழந்தை தானே என்ன கொல்லும்னா, இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு திருப்பியும் கொடுக்குற. அப்பர்ணா மேம். அப்பர்ணா வாங்கும். அதாசு பூபார விநாசனாக்கிய अताशुभूपार विनाशनाख्य त्वन्नाटक प्रेक्षण कौतुकेन त्वन्नाटक प्रेक्षण कौतुकेन श्रीनारद सर्वविदेत्य कंसम् श्रीनारद सर्वविदेत्य कंसम् கம்சம் பண்ணிட்டு அதிருஷ்யன்னு ஆரம்பிச்சிட்டோம். அதிருஷ்யஹாசம் சகலம் ஜகாத अदृश्यहासं सकलं जगात अदासुभूपार विनाशन अतासुभूपार विनाशनाख्य त्वन्नाटक प्रेक्षण कौतुकेन श्रीनारद सर्वविदेत्य कंसम् अदृश्यहासं सकलं जगात अतासुभूपार विनाशनाख्य त्वन्नाटक प्रेक्षण कौतुकेन श्रीनारद सर्वविदेत्य कंसम् अदृश्यहासं सकलं जगात. ஓகே சோ இதெல்லாம் வந்து நாரதர் பாக்குற. அவருக்கு எல்லாம் தெரியும், என்ன நடக்கிறது, எதுக்காக இது நடக்கிறது, என்ன நடக்கணும் எல்லாமே தெரிஞ்சவர் அவர். சோ அதுக்கு தன்னுடைய பங்கு என்னவோ அதை செய்ய ஆரம்பிக்கிற. கம்சர் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கிற. நெக்ஸ்ட். त्वम्भूपदैत्य खलु कालनेमिः ருக்மணி மாமி. राधे कृष्ण मामी. ஆ त्वम्बूपदैत्य खलु कालनेमिः. சோ நேமிர் இருக்க அங்க வந்து விசர்க்கம் போட்டோம். ஜகத் பிரசித்தோ ஹரிணா ஹதஸ்ச जगत् प्रसिद्धो हरिणा हतश्च ततोऽत्र जातोऽसि सुराहरिश्च
ततोऽत्र जातोऽसि सुराहरिश्च त्वां हन्तुमिच्छन्त्यधुनापि शत्रुम् वां हिन्दमीचन् यदुना हन्तु त्वां वां हन्तु वां हन्तुमिच्छन् यदुनाभिशत्रुम् द्वम्भूयदत्यत् खलु कालनेमिः जगत्प्रसिद्धो हरिणा हतश्च तत्रोऽत्र जातोऽसि ततोऽत्र जातोऽसि सुराहरिश्च त्वां हन्तुमिच्छन् यनुनाभिशत्रुम् द्वम्भूयदैत्यः खलु द्वम्भूपदैत्यः खलु कालनेमिः जगत्प्रसिद्धो हरिणा हतश्च ततोऽत्र जातोऽसि सुराहरिश्च त्वां हन्तुमिच्छन् यदुनाभिशत्रुम् त्वां हन्तुमिच्छन्त्यधुना தியன்னு போட்டிருக்கோம். ஏன்னா இச்சந்தி அதுனான்னு வரும். இச்சந்த்யதுனா त्वां हन्तुमिच्छन् यदुनाभिशत्रुम् கரெக்டா? யதுனாபி பி இல்ல பி. यदुनाभिशत्रुम्. ஓகே. சோ சொல்றார் நாரதர் கம்சன்ட்ட போன இதுல நீ காலநேமி அப்படின்ற ஒரு அசுரனா இருந்த, அப்போ நீ விஷ்ணுவாலதான் வதம் செய்யப்பட்ட. இப்போ நீ உக்ரசேனன் புள்ள கம்சனா பிறந்திருக்க. இந்த குலத்துல தேவர்களும் விஷ்ணுவும் இன்னமும் உன்ன சத்ருவாதான் நினைக்கிறா, உன்ன கொல்லறதுக்கு திட்டமும் தீட்டின்னு இருக்கா அப்படின்னு சொல்ற. ரூபா மேம். தேவாஸ்ததர்த்தம் நரரூபிணோத்ர व्रजे च जाता वसुदेव मुख्याः नन्दादयश्च त्रिदशा इमेन विसृम्भणीया न च बान्धवास्ते விஸ்ரூன்னு இருக்குது. ரூல ரேன்னு மாத்திக்கோங்க. அத தேவாஸ்ததர்த்தம் நரரூபிணாத்ர व्रजे च जाता. திருப்பி ஆரம்பிமா. देवास्तदर्थं नररूपिणोऽत्र व्रजे च जाता वसुदेव मुख्याः नन्दातयश्च त्रिदशा इमेन विसृम्भणीया न च भान्तवास्ते. देवास्तदर्थं नररूपिणोऽत्र व्रजे च जाता वसुदेव मुख्याः नन्दातयश्च त्रिदशा इमेन विसृम्भणीया न च भान्तवास्ते. சொல்ற இந்த மாதிரி அவ எல்லாமே தேவர்கள் எல்லாமுமே இந்த யது வம்சத்துல பிறந்திருக்கா. அவ எல்லாமும் இங்கதான் இருக்கா. எல்லாருமே திட்டம் தீட்டின்னு இருக்கா. இவ எல்லாமும் உன் நண்பர்கள் போல நந்தகோபர் வசுதேவர் எல்லாம் உன் நந்தகோபர் மாதிரி நடிச்சுந்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவள்லாம் உன் பந்துக்கள் கிடையாது, எல்லாருமே மாறுவேடம் பூண்ட தேவர்கள் தான் அப்படின்னு சொல்ற. ரோகிணி மேம். त्वं व्योमवाणीं सेवकस्य அடுத்தது கூட்டு ரேணுகா ஸ்ரீதர் மேம். त्वं व्योमवाणीं स्मरदेवकस्य पुत्र्या सुते श्वष्टमतां गतः सन् पुत्र्या सुतेष्वष्टमतां कतः सन् स त्वां निहन्ता हरिरेव शत्रुः सत्त्वां निहन्ता हरिरेव शत्रुः
ரல்போன்னு இருக்கு, அது சத்ருஹு பண்ணிட்டு அல்போன்னு ஆரம்பிச்சுக்கோம். அல்போபினோபேக்ஷயிதீர்யதேஹி. अल्पोऽपि नोपेक्ष्य इतीर्यते हि त्वं व्योमवाणीं स्मरदेव कस्य पुत्र्या सुतेष्वष्टमतां कतः सन् स त्वां निहन्ता हरिरेव शत्रुः अल्पोऽपि नोपेक्ष्य इतीर्यते हि त्वं व्योमवाणीं स्मरदेव कस्य पुत्र्या सुतेष्वष्टमतां कतः सन् स त्वां निहन्ता हरिरेव शत्रुः अल्पोऽपि नोपेक्ष्य इतीर्यते हि. ஓகே, சோ இன்னும் ஃபியூவல் ஆட் பண்ணி விடுற. உனக்கு ஞாபகம் இல்லையா, அப்பவே அசரீரி சொல்லித்தே 8வது குழந்தை இதுன்னு. உனக்கு எப்படி தெரியும் எது 8வது குழந்தை அப்படின்னு? நீ பாட்டுக்கு திருப்பி திருப்பி கொடுக்கறியே. அவர் எல்லாத்தையும் சர்க்கிள நிக்க வச்சா என்னால ஃபர்ஸ்ட்னு கண்டுபிடிக்க முடியுமா, 8ன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல அவர் ஃபர்ஸ்ட் குழந்தைய இதுதான் 8ன்னு சொல்லி நம்பரை மாத்தி சொன்னாலும் தான் உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? அதனால இப்படி நீ அலட்சியமா இருக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி விடுற நானு. Rashmi ma'am. சர்வாத்மஜானாம் நிருபமேலனே ஸ்யாஹா. सर्वात्मजानां नृपमेलने स्याः सर्वे तमास्युः प्रथमे च सर्वे. सर्वेष्टमास्युः प्रथमे च सर्वे मायाविनं विद्धि हरिं सदेति. मायाविनं विद्धि हरिं सदेति गते मुनौ क्रोधमियाय कंसः. गते मुनौ क्रोधमियाय कंसः सर्वात्मजानां नृपमेलने स्याः सर्वेष्टमाः मास्युः प्रथमे च सर्वे मायाविनं विद्धि हरिं सदेति गते मुनौ क्रोधविमाय कंसः. One more time. सर्वात्मजानां नृपमेलने स्याः सर्वेष्टमास्युः प्रथमे च सर्वे मायाविनं विद्धि हरिं सदेति गते मुनौ क्रोधविमाय कंसः. ஓகே, சோ இதெல்லாம் எடுத்து சொன்ன உடனே கம்சன் கோவம், அப்படி ஒரு கோவம் வருது தேவகி மேலையும் வசுதேவர் மேலையும். சரி, இனிமே இந்த குழந்தையில விட்டு வைக்க கூடாது அப்படின்னு தோண ஆரம்பிக்கிறது. மேம் Rama Priya. ஃபர்ஸ்ட் லைன்ல சர்வாத்மஜானாம் நிருப மேல நோசியாவா நேசியாவா? நே நே நேதானா? ஓகே, தேங்க்யூ. Rama Priya ma'am. சதேவகி சூனுமரம் ஜகான. सदेवकी सूनुमरं जगान कारागृहे तां पतिमप्यबध्नात्. कारागृहे तां पतिमप्यबध्नात् तयोः सुतान् षट् खलु जातमात्रान्. तयोः सुतान् षट् खलु जातमात्रान् हत्वा कृतं स्वं हितमेव मेने. हत्वा कृतं स्वं हितमेव मेने सदेवकी सूनुमरं जगान कारागृहे सदेवकी सूनुमरं जगान कारागृहे तां पतिमप्यबध्नात् तयोः सुतान् षट् खलु जातमात्रान् हत्वा कृतं स्वं हितमेव मेने सदेवकी सूनुमरं जगान कारागृहे तां पतिमप्यबध्नात् तयोः सुतान् षट् खलु जातमात्रान् हत्वा कृतं स्वं हितमेव मेने. ஓகே, சோ வரா அந்த வசுதேவர்கிட்ட கொடுத்த அந்த முதல் குழந்தைய புடுங்கி
அடிச்சே கொல்லறான் அந்த குழந்தைய. அதை தவிர வசுதேவரையும் தேவகியையும் திருப்பியும் ஜெயில போட்டு அடைக்கிறான். அதுக்கப்புறம் அவளுக்கு பிறக்கிற 6 குழந்தைகளையும் இதே மாதிரி அடிச்சு கொன்னுடுறான். இவன் பிறந்த உடனேயே தூக்கி கொன்னுடுறான். சோ அவன் மனசுல வந்து ஓகே, நான் இப்ப சேஃபு, இவ ஜெயில தான் இருக்கா, அந்த குழந்தை பிறந்த உடனே நம்ம இந்த மாதிரி கொன்னுடலாம், 8வதையும் இதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றான் அவன் இந்த இதுல. ராஜேஸ்வரி சிவகுமார் மேம். நமஸ்காரம் மாமி. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா. காயேன வாசா மனசேந்திரியைர்வா. வாசா சொல்லக்கூடாது, வாச்சா. வாச்சா. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா. மா ஜாது பாபம் கரவாணி தேவி. மா ஜாது பாபம் கரவாணி தேவி. மமாஸ்து சத்கர்மரதி பிரியஸ்தே. மமாஸ்து சத்கர்மரதி பிரியஸ்தே. பவானி பக்தம் குரு மாம் நமஸ்தே. பவானி பக்தம் குரு மாம் நமஸ்தே. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா. மா ஜாது பாபம் கரவாணி தேவி. மமாஸ்து சத்கர்மரதி பிரியஸ்தே. பவானி பக்தம் குரு மாம் நமஸ்தே. காயேன வாச்சா மனநேந்திரியைர்வா. மனேந்திரியைர்வா. மனசேந்திரியைர்வா. மனசேந்திரியைர்வா. மனேந்திரியைர்வா. ஆய், மனேஸ்ல மனசேந்திரியைர்வா. மனசேந்திரியைர்வா. மா ஜாது பாபம் கரவாணி தேவி. மமாஸ்து சத்கர்மரதி பிரியஸ்தே. பவானி பக்தம் குரு மாம் நமஸ்தே. குரு இல்லடா, குரு. குரு மாம் நமஸ்தே. சோ மாமி. வாச்சா மனசேந்திரியைர்வா, அதாவது காயம், தேகம், அதாவது நம்மளுடைய உடலாலும் இந்திரியங்களாலும் வாக்காலும் மனசாலும் இந்த 4 பாவங்களை செய்யும்படியான சூழ்நிலைக்கு நான் போயிடக்கூடாது. அதுல இருந்து நீதான் என்னை காப்பாத்தணும், என்னை உன் பக்தனாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ற மாதிரி லாஸ்ட் ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. டவுட் இருக்கா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் 5 வெங்கட் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் 6. ஷூர் மேடம், சொல்றேன். நமஸ்காரம் மேடம். अथोरु पुण्ये मथुरापुरे तु विभूषिते मौक्तिकमालिकाभिः श्रीदेवकी शौरिविवाहरङ्गे सर्वैः श्रुतं व्योमवचस्फुटार्थम् अवेहि भो देवकनन्दनायाः सुतोष्टमक्कं सतवान्तकः स्यात् श्रुत्वेति तां हन्तुमसिं दधानः कंसो निरुद्धो वसुदेवमुख्यैः अताह शौरिः शृणु कंसपुत्रान् ददामि ते स्याशपथं करोमि एतद्वचो मे व्यभिचर्यते चेत् मत्पूर्वजाता नरके पतन्तु श्रद्धाय शौरेर्वचनं प्रशान्तः तां देवकीं भोजपतिर्मुमोच सर्वे च तुष्टा यदवो नगर्यां तौ दम्पती चोषुतुरात्तमोदम् सर्वे च तुष्टा यदवो नगर्यां तौ दम्पती चोषुतुरात्तमोदम्
चोषतुरात्तमोदं sorry ma'am काले सति पुत्रमसूततातः कंसाय निःशङ्कमदासुतं त्वं हन्तानमेयं शिशुरित्युदीर्य तं प्रत्यदाद्भोजपतिश्च तस्मै अथाशुभूभा रविनाशनाख्य त्वन्नाटकप्रेक्ष ரவியில பிரிச்சுக்காம பூபார விநாசனாக்கியன்னு பிரிச்சு. அக்கா சாரி மேடம் திருப்பி சொல்லுங்க. பூபார விநாசனாக்கிய ரவிநாசன்ற மாதிரி இருந்தது. ஓகே சாரி ஓகே கரெக்ட். அதாசுபூபார விநாசனாக்கிய अथाशुभूभार विनाशनाख्य त्वन्नाटकप्रेक्षणकौतुकेन श्रीनारदः सर्वविदेत्य कंसम् अदृश्यहासं सकलं जगाद. வெரி குட். ஜானகி மம்மி சொல்லுங்க. ஹரி ஓம் மேம். தேவாஸ்ததர்த்தம் எதை சொல்றேன்? அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கே. சாரி மேம். त्वम्भूपदैत्य खलु कालनेमिः जगत्प्रसिद्धो हरिणा हतश्च ततोऽत्र जातोऽसि सुराहरिश्च त्वां हन्तुमिच्छन्यधुनापि शत्रुम् देवास्तदर्थं नररूपिणोऽत्र व्रजे च जाता वसुदेवमुख्याः नन्दादयश्च त्रिदशा इमेन विस्रम्भणीया न च बान्धवास्ते त्वं व्योमवाणीं स्मरदेव कस्य पुत्र्या सुतेष्वश्रमतां गतस्तन् स त्वां निहन्ता हरिरेव शत्रुः अल्पोऽपि नोपेक्षयितिर्यते हि सर्वात्मजानां नृपमेलने स्याः सर्वे श्रमास्यु प्रथमे च सर्वे मायाविनं विद्धि हरिं सदेति गते मुनौ क्रोधमियाय कंसः सदेवकी सूनुमरं जगान कारागृहे तां पतिमभ्यबध्नात् तयोः सुतान् षट्कलु जातमात्रान् हत्वा कृतं स्वं हितमेव मेने कायेन वाचा मनसेन्द्रियैर्वा मा जातु पापं करवाणि देवी ममासु सत्कर्म रतिः प्रियस्ते भवानि भक्तं कुरु मां नमस्ते. ओम श्रीमात्रे नमः. Thank you. ஓகேவா? டவுட் ஏதாவது இருக்கா? சரி, இவா ரெண்டு பேருமே ஜோரா சொல்லிட்டா, நான் தனியா திருப்பியும் சொல்லல, இதுவே போறோம்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா என் பிரேயர் யாராவது சொல்லுங்க. சொல்லுவா மேம். यदक्षर पद पृष्ठं मात्राहीनं तु यत् भवेत् तत्सर्वं संयदां देवी नारायणी नमोऽस्तुते विसर्गबिन्दुमात्राणि पदपादाचराणि च न्यूनानि साधिरिक्तानि क्षमस्व परमेश्वरी. Thank you ma'am. இன்னொன்னு யார் சொல்வா? अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्य भावेन रक्ष रक्ष जगदीश्वरी. सर्वं श्री जगदम्बार्पणमस्तु. ओम तत्सत्. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am.